Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி grilled chicken salad. இந்த salad வந்து நைட் டின்னருக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப புரோட்டீன் ரிச்சான salad, ரொம்ப ஹெல்தியான சாலடும் கூட. இந்த salad செய்யிறதுக்கு நான் chicken breast piece வந்து 400 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஹேமரை யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஃப்ளாட் பண்ணிட்டு நம்ம grilled chicken பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா வேகும். நல்ல மசாலாவும் உள்ள போகும். அதனால சாப்பிடுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல்ல வந்து நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்ச சிக்கன் பிரஸ்ட்டை போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துருக்கிறேன். நல்லா எல்லா இடத்துலையும் உப்பு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உப்பு சிக்கனில் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன் பவுடர் 1 டீஸ்பூனும் கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரிகானோ 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல வினிகருக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. சிக்கன் பீஸ் மேலே நம்ம தடவின மசாலா எல்லாமே நல்லா ஈவனாக கோட்டானதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மூடி வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா மேரினேஷன் பண்ண விடுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஊறினா தான் சிக்கனில் வந்து மசாலாலாம் நல்லா உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே சமயம் நம்மளுக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ நான் வந்து இதை கிரில் பண்ணுறதுக்காக கிரில் பேன் யூஸ் பண்ணுறேன். கிரில் பேன் இல்லாதவங்க நார்மல் டவாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சிக்கன் பிரஸ்ட்டை இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. நல்லா ஒரு பக்கம் நல்லா அந்த கிரில் மார்க் வர்ற அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க 2 பீஸ்லையுமே நல்லா சூப்பராக ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கிரில் மார்க்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு தான் நம்ம வேக போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக வேகும். பொதுவாக கிரில் சிக்கன் வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு பக்கம் வேகிறதுக்கு வந்து 5 நிமிஷம் தான் ஆகும். இப்படி மாற்றி திருப்பி போட்டு 2 பக்கமே வேகிறதுக்கு நம்மளுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி நம்மளுடைய கிரில் சிக்கன் ரெடி ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சாப்பிங் போர்டில் நான் இப்போ எடுத்து வச்சிடுறேன். சாப்பிங் போர்டில் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு சிக்கனை மட்டும் நல்லா கியூபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சதுர துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பீஸை வந்து நான் ஸ்லைஸ் மட்டும் தான் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா அது வந்து நம்ம சாலட் மேலே டாப்பிங்காக வைக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறதால கியூபாக கட் பண்ணுறதை மட்டும் நம்ம சாலடோட மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சாலடுக்கு உயிர் கொடுக்கக்கூடியதே சாலட் ட்ரெஸ்ஸிங் தாங்க. அப்பேற்பட்ட சாலட் ட்ரெஸ்ஸிங் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மினி லெமன் ஸ்க்யூஸர் எடுத்துக்கிட்டு ஆரஞ்சு பழத்தை வந்து 1/2 ஆரஞ்சு பழத்தை மட்டும் ஜூஸ் புளிஞ்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் புளிஞ்சு எடுத்தாச்சு. இந்த ஆரஞ்சு பழ ஜூஸை வந்து அந்த குட்டி பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம். அதோட ஒரு லெமன் வந்து நல்லா இதே மாதிரி நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க இப்போ லெமன் ஜூஸும் எடுத்து வச்சாச்சு. இது 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அந்த லெமன் ஜூஸையும் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மயோனைஸும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து செய்யும் போது இந்த சாலடுக்கு வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். அதனால சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாலடை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணாதீங்க. டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆயிடுச்சு. வேறு என்னென்ன வெஜிடபிள் சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். குக்கும்பர் வந்து நல்லா க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆனியனும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேப்சிகமும் டொமேட்டோவும் க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் 1/4 கப்பு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள், அதுக்கப்புறம் லெட்யூஸ், இது எல்லாமே 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கிறேன். அப்புறம் கேப்சிகம் போட்டுக்கலாம். இது எல்லா அளவுகளும் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜாஸ்தியோ கம்மி பண்ணியோ சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்க்கறது, ஆப்பிள் சேர்க்கறதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். இந்த இடத்துல நீங்கள் ப்ரோக்கோலி சேர்த்துக்கலாம். அப்புறம் மஷ்ரூம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து லெட்யூஸ் வந்து சில பேருக்கு நிறைய பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் 1/2 கப் அளவுக்கு கூட லெட்யூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்ச சிக்கன் பிரெஸ்ட் பீஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா வெஜிடபிளும் ஒன்று சேர அளவுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா வெஜிடபிளோடைய சாலட் ட்ரெஸ்ஸிங்கும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கோட் ஆகிற அளவுக்கு 2 ஃபோக் ஸ்பூனை யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு டாப்பிங்க்கு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச கிரில் சிக்கனை வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். சூப்பரான சாலட் வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரியான சாலட் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.